கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கு என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். 5ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலே, கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடயத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளிலும் தேவன் தருகிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நீதிமானை ஆசீர்வதிக்கிற தேவன் காருண்யம் என்னும் கேடயத்தினால் நம்மை சூழ்ந்து கொள்வார். ஹல்லேலூயா! யாரெல்லாம் புதிய நாளில் இணைந்திருக்கிறீங்களோ இந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிங்க. நம்ம குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். யாரெல்லாம் புதிய நாளில் இணைந்திருக்கிறீங்களோ உங்க ரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரிங்கப்பா, அப்படி நம்ம ஜெபிக்கணும். இயேசு ரத்தம் சகல பாவல் நீக்கி சுத்திகரிக்கும். இயேசு ரத்தத்தினால கழுவும்போது நம்முடைய வாழ்க்கையில கத்தரை விட்டு ஏதாவது தள்ளி போன காரியம் இருக்காது, எல்லாம் கழுவி சுத்திகரிப்பார். ஹல்லேலூயா! அர்ப்பணிப்போமா? நீதிமான் சிரசு மேலே ஆசீர்வாதம் தங்கி இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்திலே வரும்போது, தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்தும் போது, கர்த்தரை தேடும் போது, புதிய நாளில் ஜெபிக்கும் போது நம்ம குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடயத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை இந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உண்மை நன்றியோடு துதியோ சொல்கிறோம்ப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலையடைத்து ஆசீர்வதிக்கணும்ப்பா. புதிய நாளுக்கான கிருபைக்காக நன்றிப்பா. உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலையடைத்து ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துங்களோ இந்த நாளிலும் அப்பா விசேஷமா கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து என்று எழுதப்பட்டிருப்பா. உங்க பிள்ளைகளை விசேஷமா ஆசீர்வதிக்கணும். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும். காருண்யம் என்னும் கேடயத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். உங்க பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளுங்கப்பா. உம்முடைய கிருபையினால் நிரப்பி ஆசுவீங்க. உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்கப்பா. ஜெப அபிஷேகம் தாங்கப்பா. மகிமையின் ஆவியானவரை உங்க பிள்ளைகள் மேல தங்கிருங்கப்பா. இந்த நாள் முழுது முன்னும் பின்னுமா தேவ தூதரை நிப்பாட்டுங்க. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ அவனோட வாழ்க்கையில சகல தடைகளெல்லாம் நீக்கி கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிக்கணும். ரெட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நாமத்தினால வானம் திறக விடட்டும்ப்பா. உங்க பிள்ளைகளை பாருங்க. உங்க பிள்ளைகளுக்கு என்ன வேணுமோ அது எல்லாவற்றையும் தந்து பலப்படுத்தி பாதுகாத்து ஆசீர்வதிங்க. சில குடும்பத்துல புதுசா இணைந்திருக்காங்கப்பா. உங்களோட வாழ்க்கையில சகலமும் புதுப்பிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவி புதுப்பிங்கப்பா. கல்வாரி அன்பினால் நிரப்புங்கப்பா. உங்களுடைய தழும்புள்ள கரத்தினாலே தொட்டு சுகமாக்கித்தாங்க. பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. எங்களோட அவைகள் எல்லாம் கிறிஸ்துவோட அவையமா மாறட்டும். எங்க உடம்புட ரத்தம் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தமா மாறட்டும் வச்சா. கலாத்தியர் 4:6 தேவன் தமது குமாருடைய ஆவியை உங்கள் இருதயங்களை அனுப்பினார் என்று வேதம்படி குமாருடைய ஆவினால் நிரப்புங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ அவனுடைய கையின் கீழில் ஆசீர்வதிங்க. அவனுடைய அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிங்க. அவனுடைய சிரசு மேல ஆசீர்வாதம் ராஜா. எல்லா குடும்பமும் உங்க ஜீவனுக்கு அர்ப்பணிக்கும். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகான மகிமையெல்லாம் முருகே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தர்தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 என்ற நம்பத்தில் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துள்ளது. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 என்ற நம்பத்தில் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.